ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிதி பிளாக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுட் விளாக் தான் பார்க்க போகிறோம். குக்கிங் விளாகு. என்னென்னா இதில் குழம்பு வைக்க எதுவுமே இல்லை, காய்கறி ஒரு கேரட் மட்டும்தான் இருந்துச்சு, கொஞ்சம் பன்னீர் இருந்துச்சு. சரி, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நானாகவே இது தோணுச்சு. என் பொண்ணு செஞ்சா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது சாப்பிடும்போது. வெங்காயம், பூண்டு, தக்காளி, கேரட்டு, கேப்சிகம், இன்னும் உங்கள் வீட்டில் என்னென்ன காய் மிஞ்சி போயிருக்கோ, இந்த வாரத்தோட கடைசி நாளில் ஒவ்வொரு காய் மிஞ்சி இருக்கும்ல, அது மாதிரி ஏதாவது மிஞ்சி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது மாதிரி நெய் ஊற்றி சீரகம் போட்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன்ல, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, நல்லா பொன் வறுவல் ஆகிற வர. அதுக்கப்புறமா கேரட்டு, கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் இது எல்லாத்துமே நெய்யில் வணங்கணும். நெய் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபைனலாக சாப்பிடும்போது. அதோட கொஞ்சம் அது மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் பன்னீர் மீந்து இருந்துச்சு, அந்த பன்னீரை என்ன பண்ணேன், கையில் பிசைஞ்சு வச்சு அதில் போட்டேன். முதல்ல இந்த காய்கறியெல்லாம் நல்லா வணங்கட்டும் நெய்யில். தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றினா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது மாதிரி நல்லா வணக்கி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இந்த பன்னீர் கொஞ்சம் இருந்தது மிச்சம், இந்த பன்னீர் என்ன பண்ணேன், அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன், பொடி பொடியாக பிசைஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட அந்த காயெலாம் வெந்து கொஞ்சம் வதங்கிருச்சு. அதனால் அது மேலால் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டேன். அவ்வளோதாங்க, ஒரு 4 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. சாப்பாடு வச்சுட்டேன், ஏற்கனவே வச்சுருந்தேன். இதை மூடி கொஞ்சம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேணும்னா உங்களுக்கு லைட்டாக அது தண்ணி சும்மா தெளிக்கணும், தண்ணி நீங்கள் பார்த்து ஊற்றிடக்கூடாது. ஊற்றுனா கொத்தமல்லின்னு குழம்பு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு அதோட இந்த சைடிஷை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி சைடில் வச்சு கொஞ்சம் உருண்டை பிடிச்சி சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இந்த பன்னீருக்கு பதிலாக வேறு ஏதாவது முட்டை இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது மாதிரி